மகா பரிசுத்த ஆவியானவரே, Blessed Holy Spirit of God, கிருபையின் தேவனே, gracious Father, நீர் வர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். we welcome you, O Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Without you we can do nothing, Lord. உம்முடைய பிரசன்னம் இந்த வேளையிலே வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். We need your presence, Father. நீர் வந்து எங்களை நடத்தும்படியாய் வரவேற்கிறோம். I request you to come and lead us, O Holy Spirit of God. உம்முடைய வருகைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for your coming, Lord. எங்களை சுத்திகரித்து எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Please to sanctify us and use us, Lord. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. May your name alone be glorified. In Jesus' name, amen. Amen. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Praise the Lord. 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 Victory in the blood of Jesus. Victory in the blood of Jesus. Victory in the blood of Jesus. Victory in Jesus' name. Victory in Holy Spirit. Victory in Holy Spirit. Victory in Holy Spirit. Victory in Jesus' name. நன்றி ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நீர் வந்ததற்காக நன்றி. Thank you for your coming, Lord. நீர் வாசம் பண்ணுவதற்காக நன்றி. Thank you for your dwelling among us, O Lord. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறதுக்காக நன்றி. Thank you for teaching us today, Lord. இதோ உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரியும். Please to sanctify your children, Lord. இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்களையும் நீர் சுத்திகரியும். Please to sanctify the people in the church, Lord. இதோ இந்த டெலிவிஷன் முன்பாக நிற்கிறவர்களையும் சுத்திகரியும். Sanctify the people watching through this television. உம்முடைய ஐக்கியம் எங்களுக்கு தேவை சுவாமி. We need your communion, Lord. உம்முடைய ஐக்கியம் தான் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். Only your communion can make us holy. எங்களுக்கு ஒரு பரிசுத்த அலங்காரத்தை தாங்க. Give us the perfect holiness, O Lord. நாங்கள் உம்மிடம் நெருங்கி வர உதவி செய்யும். Please to help us to come closer to you. அருமையான தேவஜனமே, My beloved people of God, கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, people who are beloved to Christ, இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க நாம் கூடியிருக்கிறோம். we have joined together today to worship the Lord. இந்த பாடலை பாடும்போது உங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். As we sing this song, you need to sanctify yourselves. நம்முடைய சின்ன தவறோ பெரிய தவறோ எல்லாமே பாவம்தான். Whatever our sins are big or small, அவரோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாய் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். in order to get closer to our Lord, we need to be sanctified. அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்பது நிச்சயம். His blood will definitely forgive our sins and wash us. ஆவியானவர் தம்முடைய ஆவியினால் நம்மை சுத்திகரிப்பார். Holy Spirit of God will sanctify us with His Holy Spirit. வார்த்தையானவர் அவருடைய வார்த்தையினால் நம்மை சுத்திகரிப்பார். Word, the God, will sanctify us through His word. ஒப்பு கொடுக்கலாமா? Shall we all commit ourselves? தயாரா இருக்கீங்களா? Are you all ready? சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy today? சுத்திகரித்து தான் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டீர்களா? Have you learned that we need to get
to the presence of the Lord தனிப்பட்ட after sanctification. தனிப்பட்ட ஜெபத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சுத்திகரிப்பு தான் மிக மிக முக்கியம். Even in our individual life and our individual prayer, sanctification is very important. மணவாட்டி தன்னை எப்பொழுதும் சுத்தம் செய்து கொள்ளுகிறாள். Bride always makes herself ready and sanctified. மணவாளனும் தன் இரத்தத்தினால் மணவாட்டியை சுத்திகரிக்க விரும்புகிறார். And even the bridegroom is ready to sanctify with his blood. எல்லாம் தயாரா உங்க வீட்ல ரெடியா காத்திருக்கீங்களா? Are you all ready waiting for the sanctification? குடும்பமா நீங்க இந்த சுத்திகரிப்பிலும் இந்த ஆராதனையிலும் கலந்து கொள்வது மிகவும் நல்லது. It is very good that you join this prayer with your family. ஒரு குடும்பத்துல எந்த அளவுக்கு சுத்திகரிப்பு இருக்கிறதோ, How much ever sanctification is there in your family, அந்த அளவுக்கு தான் உங்ககிட்ட கர்த்தர் அசைவாடுவார். only that much you can feel the presence of God. உங்களால் சபையில் அற்புதங்கள் நடக்கும். Wonders will happen in your church through you. ஒரு எழுப்புதலுக்கு காரணம் ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட சுத்திகரிப்பு. The sanctification of a individual family is the reason for the revival in the church. இப்பொழுது நாம் சுத்திகரிக்கவும் தேவனை ஆராதிக்கவும் ஆரம்பிக்கலாம். Now we will start to sanctify ourselves and worship our Lord. உம் சமூகமே என் பாக்கியம். Your presence is my gladness. நான் அதுக்காக தான் ஓடி வந்தேன் உம்மை பார்க்கிறதுக்கு. I have come here to see you. அந்த பாடலை பாடும்பொழுதே நாம் சுத்திகரித்து தேவனோடு நாம் ஐக்கியப்பட ஆராதிக்கலாம். As we all sing this song, let us sanctify ourselves and worship and get closer to our Lord. உம் சமூகமே என் பாக்கியமே, உங்க சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உம்மை நோக்கிட இயேசுவே, ஓடி வந்தேன் உம்மை பார்த்திட, உங்க குரல் கேட்க, உங்க குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோட கூட வீட்டில இருந்து பாடுங்க, ராஜா கூப்பிடுங்க. Sing with me from the bottom of your heart. இயேசு ராஜா. Call upon him. எல்லாரும் கூப்பிடுறீங்களா? வீட்டில் கூப்பிடுறீங்களா? Shall we all call upon him? கூப்பிடுங்க, ராஜா இயேசு ராஜா. அவர் சமூகம்தான் நமக்கு மிகவும் தேவை. His presence alone is needed for us. அவரோடு நெருங்கி இருந்து வாழ்வதுதான் அவருடைய சமூகம். Getting closer to him and living a life is his presence. அவருடைய அபிஷேகத்துல நிறைந்தால்தான் நமக்கு அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும். Only when you are filled with his anointing you will understand him better. நல்லா ஆராதிக்கலாமா? ஆமென். Shall we all worship? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல் உணவே, நாளெல்லாம் எனக்கு உங்க நினைவே, நல் உணவே, நாளெல்லாம் எனக்கு உங்க நினைப்பே. சொல்லுங்க, ராஜா இயேசு ராஜா, உனக்காக அடிக்கப்பட்டாரே ராஜா, இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உங்க அன்பு.
தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னை ஆளுகை செய்யும். அசைவாடுங்க, ஆட்கொள்ளுங்க, என்னை ஆளுகை செய்யுங்க அப்பா. கேளுங்க அப்பா, அப்பா கூப்பிடுங்க பார்க்கலாம். Call upon, can you please? அப்பா வாயை திறந்து கூப்பிடுங்க. Open your mouth and call upon his name. ராஜா இயேசு ராஜா. கழுவ அவருடைய ரத்தம் ரெடியா இருக்கு. His blood is ready to wash you. இந்த நேரத்தில் உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. So confess all your sins right now. எந்த தவறு இருந்தாலும் சொல்லி என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு கேளுங்க. Whatever it is, you can confess and ask for his forgiveness. அவர் அதற்காக தான் சிலுவைக்கு வந்தார். And that is why he came to the cross. உன்னை மனவாட்டியாய் மாற்றுவதற்கு தான் சிலுவையிலே வந்தார். To make you as his bride. Oh, what a sweet God. ஒரு அருமையான தேவன் அவர். எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. செல்வமே ஒப்பற்ற செல்வமே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. உங்க நதி என்றால் பரிசுத்த ஆவியானவர். Submit yourselves. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்க. Please ask for the. உங்க நதி என் மேல் ஊற்றட்டும், இப்பொழுதே ஊற்றட்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். கேளுங்க. Let the river of the Holy Spirit flow among us. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிரம்ப நிரம்ப. As you are filled with the Holy Spirit, அப்பொழுதுதான் இந்த உலகம் உங்களுக்கு மாயையா தெரியும். only then you will find that this world is fake. பரிசுத்த ஆவியோடு இல்லை என்றால் இந்த உலகம் உனக்கு சொர்க்கமா தெரியும். If you are not with the Holy Spirit, then this world will become a heaven to you. கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உன் மனதை பிரகாசிக்க செய்வாராக. Only the Holy Spirit of God's presence will brighten your heart. மறுபடியும் பாடி ஆராதிக்கலாமா? Shall we all sing again and worship him? எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. சொல்லுங்க. தண்ணீரே ஆவியானவரே, கூப்பிடுங்க. தண்ணீரே ஆவியானவரே, உங்க நதியில் ஒவ்வொரு நாளும் நான் வரணுமே. உங்க நதியில் ஒவ்வொரு நாளும் நான் தங்கி இருக்கணுமே. உங்க நதியில் உங்க சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் வந்து சேரணுமே. ராஜா ஏசுரா, உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us, oh Father, help us, Lord. தேவா எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா. உம் சமூகமே என் பாக்கியம். சொல்லுங்க. உங்க சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை பார்த்திட, நான் ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. உங்க குரல் கேட்க, உங்க சத்தம் கேட்க, உங்க குரல் கேட்க, உங்க சத்தம் கேட்க
ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. அவருடைய சத்தம் எப்பொழுது கேட்கும்? அவரோட When can we hear his voice? அவரோட நீங்க உட்கார்ந்தா தான் கேட்கும். Only when you sit with him you can hear his voice. இந்த பாட்டு பாடிட்டா கேட்டுருமா? If you just sing this song, can you hear him? அவரோடு உட்கார நீ நேரத்தை ஒதுக்க வேண்டும். Only when you spend time to sit with him. அப்பதான் அவரும் உங்க கூட உட்காருவார். Only then he will sit with you. அப்பதான் அவர் பேசுவார். Only will he talk with you then. அப்பதான் ஆவியானவருடைய சத்தம் கேட்கும். Only can you hear the Holy Spirit of God. அதிலிருந்து தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்குது. Only your life will start after that. அதிலிருந்து தான் கர்த்தர் உன்னை நடத்த ஆரம்பிப்பார். Only after that God will start to lead you. அதற்காக தானே உனக்குள்ள அவர் வந்தார். That is why he came into you. இது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? Are you understanding it? இத புரிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். Only when you understand you will be blessed. அவரோடு இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. If you are with him, you are blessed. இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறார். God has started to bless you from now on. இப்பொழுதே உங்க பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து வைக்க ரெடியா இருக்கார். From now on God is ready to solve all your problems. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க அவர் போதுமானவர். Whatever your problem is, he is enough to solve it. உன்னால முடியாத பிரச்சனை வேலையிலோ வியாபாரத்திலோ வீட்டில எதுவானாலும் கர்த்தரால் தீர்க்க முடியும். Whatever your problem is in your workplace or in your family, உங்க குடும்பத்துல வியாதியா? God can solve it. தீர்க்க முடியாத வியாதியா? Are you in sickness? எல்லாத்தையும் கர்த்தரால தீர்க்க முடியும். God can heal you. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? உங்க பிரச்சனையை கர்த்தர்கிட்ட கொடுப்பதற்கு தேவ சமூகத்துக்கு வரீங்களா? Are you ready to bring your problems to his presence? கர்த்தர் மேல் நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? Are you in complete belief on the Lord? கர்த்தர் விசுவாசமா இருக்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறார். If you believe him, God is ready to bless you. உங்கள் பிரச்சனை இந்த நிமிஷத்திலே கடந்து போகிறது. Your problems are leaving you right now. உங்க பாரங்கள் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். God has taken care of all your burdens. உங்க ஊழியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். God has taken care of all your ministries. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். God will definitely meet all your needs. ஆனா அவரோட நீங்க உட்கார வேண்டியது அவசியம். But it is important that you need to spend time. அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம். It is important that you need to listen to his counseling. அதைதான் ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். That is what the Holy Spirit of God teaches us today. தொடர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கலாம். Let us continue to hear his voice. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May God talk to us. ஆமென். Amen. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, My beloved people of God, இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்த அருமையான தேவனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். I thank God for this opportunity. இந்த டெலிவிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். I'm so glad to meet you all through this television. நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்கிறீங்க. So many of you are giving your prayer requests through calls. நாங்களும் அதற்காக எங்கள் குழுவினராய் ஜெபிக்கிறோம். And we are continuing to pray for you as a team. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு ஆலோசனை கொடுக்கிறேன். But I would like to give you a counseling. உங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். We desire to pray for all your requests. ஆனால் அதை விட முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். But most importantly than that, முதலாவது உங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். I want to say that you need to first of all pray for your prayers. ஏன்னா நீங்க ஜெபிக்கிற ஜெப ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. Because the spirit of prayer is within you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். The Holy Spirit of God, he is within you. ஜெபிக்க ஆரம்பிக்க உடனே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். When you start to pray, immediately the Holy Spirit of God will teach you. ஜெபிப்பதற்கு எப்பொழுதும் ஊழியக்காரரை நீங்க சார்ந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. It is not important for you to always rely upon the pastor to pray. ஆனா நீங்க ஜெபிக்க தெரியலன்னா நாங்க சொல்லி தரலாம். But if you don't know to pray, then we are ready to teach you. ஆனா ஜெபிச்சு ஆகணும், அது உங்களுடைய முக்கியமான காரியம். But you praying for yourself is very important. எங்களுக்கு அனுப்புங்க, நான் வேண்டான்னு சொல்லல. I'm not saying you not to send your prayer requests. நான் அதை விட நல்ல ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன். But most importantly than that, நீங்க எந்த சபையில இருக்கிறீங்களோ, in whichever church you are, அங்க இருக்கிற உங்க மேய்ப்பர் இருக்கிறார்ல, you have your shepherd there, your pastor. அவர்கிட்ட நீங்க முதலாவது உங்க ஜெப விண்ணப்பத்தை கொடுங்க. You first of all need to take your prayer request to your pastor. நான் ஏன் இதை சொல்றேன்னு எங்களை நீங்க கோச்சுக்காதீங்க. Don't get angry that why I'm saying this. எங்களுக்கு ஜெபிக்க முடியும். We can pray.
அதை விட உங்க மேய்ப்பருக்கு தான் உங்களை பற்றி அதிகமாக தெரியும். But most important than that, your pastor knows better than us about you. அந்த ஜெப குறிப்பை அவர்கிட்ட கொடுத்து நீங்க ஓப்பனாக பேசி பாருங்க, அவர் எங்களை விட பாரத்தோடு ஜெபிப்பார். Your pastor knows better than us about you, so you can give your prayer request to your pastor to pray for that. காரணம் அதற்கு தான் உங்களை சபையில் கர்த்தர் மேய்ப்பரிட கொண்டு போயிருக்கார். And that is why God has taken you to your church to be under your pastor. நீங்களும் தனியா ஜெபிக்கணும். Even you need to pray personally for yourself. உங்கள் ஜெப உதவிக்காக உங்க பாஸ்டர்கிட்டே நீங்க ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்லணும். And also you need to give your prayer request to your pastor for your help. அப்போ அந்த ஜெபம் மிகவும் அருமையாய் கேட்கப்படும். And that prayer will definitely be heard. அது மாத்திரம் இல்லை, நீங்க இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கீங்க. Not only that, you have come to this classroom now. மிக அவசியமான காரியம் அடுத்தது என்னன்னா, The next important matter is இந்த டெலிவிஷன் முன்னாடி உட்கார்ந்திருக்க அத்தனை பேரும் everybody sitting before this television. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 அதிகாரமாவது நீங்க வாசிக்கணும். You need to read at least 10 chapters of the Bible. உங்களுக்காக நாங்க வாசிக்க முடியாது. We cannot read on behalf of you. வேதம் அறியாம நீங்க சபையில வளர முடியாது. Without knowing the Bible, you cannot grow in your church. ஒரு 10 அதிகாரத்தை வாசிங்க. You need to read 10 chapters. ஒரு நோட் புக்ல எழுதிக்கோங்க. And write it down in a note. நான் இதிலிருந்து இது வரைக்கும் வாசிச்சேன், கண்டினியூவா வாசிச்சேன்னு சொல்லி நீங்க உங்க பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் இந்த புக்கை காட்டுங்க. You need to show this book to your pastor, showing him from where to where you have read continually. உதாரணத்துக்கு மத்தேயுல ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து அந்த 10 அதிகாரத்தை டெய்லி வாசிங்க. For example, if you start to read Matthew, then you need to read 10 chapters continually in Matthews. தொடர்ந்து வாசித்து உங்க மேய்ப்பரிட்ட காட்டும்போது அவர் மிகவும் If சந்தோஷப்படுவார். you continually keep reading it and when you show it to your pastor, he will be very happy for you. அவர் உங்களுக்காக உங்களை உற்சாகப்படுத்துவார். And he will also encourage you. ஏன் தெரியுமா? அவர் தான் உங்க மேய்ப்பர். You know why? Because he is your shepherd. ஊழியங்களாகிய நாங்கள் ஒரு சப்போர்ட் தான் பண்ணலாம். We as a ministers can only support you. ஆனா உங்களை வளர்க்கிறவர் உங்க சபையில் இருக்கிற உங்க மேய்ப்பர். But your pastor is the one who grows you up. அவர் சொல்றத கேளுங்க. You need to listen to him. உங்க பாஸ்டருக்காக ஜெபிங்க. Pray for your pastor. உங்க சபைக்காக ஜெபிங்க. Pray for your church. உங்க சபை அங்கத்தினருக்காக ஜெபிங்க. Pray for all the members in your church. உங்க சபை வளர ஆரம்பிக்கும். And definitely your church will start to grow. உங்க சபை வளர்ந்தா தான் Only when your church starts to grow, உங்க பகுதி ரட்சிக்கப்படும். the place where you live will be saved. ஊழியங்கள் எல்லாமே நாங்க சப்போர்ட் பண்ணலாம். Ministers like us can support you. எந்த ஊழியமானாலும் சபைக்கு ஒரு சாரம் தான் அது. Whichever ministry it is just a support for your church. அது சபையாயிடாது. That cannot become your church. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். You should understand it very உங்க clearly. சபை எழும்பினால் தான் தேசம் ரட்சிக்கப்படும். Only when your church rises up will the country be saved. அதுதான் என்னுடைய ஆலோசனை. That is my counseling. அது மாத்திரம் இல்ல, இந்த வேளையில நீங்க எங்களுக்காகவும் ஜெபிங்க. Not only that, you need to pray for us. அப்பொழுது எங்களுக்கும் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். And it will be very useful for us too. இந்த வேத பாடத்தை ஒவ்வொரு வாரமும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். Every week you need to practice all these lessons. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு இமெயில்ல எழுதி அனுப்புங்க. If you have any doubt in this, you can write to me on emails. இல்ல லெட்டர் போட்டு என்ன கேளுங்க. Or you can send me letters and ask me. இல்ல ஃபோன் பண்ணி கேளுங்க. Or you can even call me and ask your doubts. நான் என்னால் முடிஞ்ச நல்ல ஆலோசனை சொல்றேன். I will definitely try to do my best in giving you counseling. போன எபிசோடு பார்க்கும் பொழுதே ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். While watching the last episode, one of the pastors called me up. எனக்கு நான் சோர்ந்து போயிருந்தேன், ஆனா இந்த ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்து பலப்படுத்தினார் என்று சொன்னார். He told me that he was so low and the Holy Spirit of God touched him and strengthened him through this message. பாருங்க ஊழியக்காரங்க எவ்வளவு வெளிப்படையா என்கிட்ட பேசுறாங்க. Did you see how openly the ministers of God are talking to me? அப்ப ஊழியக்காரங்களாம் வெளிப்படையா இருந்தா தான் சபை வளரும். Only when the ministers of God are open will the churches grow. ஊழியக்காரங்க எல்லாருமே ஈக்குவல் தான், யாரும் பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை. All the ministers of God are very equal. There is no higher and lower. அப்பொழுதுதான் தேவனுடைய சபை வளரும். Only then will the church of God grow. தேவனுடைய சபைக்கு இந்த நாளிலே அவர் அநேக ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். God has given so many counseling to the church. அது மாத்திரம் இல்லை, இந்த மினிஸ்ட்ரிக்கு உதவும்படி டெலிகாஸ்ட் பண்ணும்படி அதிசயம் டிவி எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். Not only that, Adisayam TV helps us to
telecast this ministry. அவங்களுக்காக ஜெபிங்க, உங்களை பொருளாதாரத்துல தாங்குங்க. Please to pray for at the CMTV and also support them financially. அதுபோல எங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. And also we have a YouTube channel. அந்த சேனல் JCCS Ministries. And the channel is called JCCS Ministries. அதை நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கறீங்க. You are now looking it on the screen. அதுல நீங்க தொடர்ந்து நீங்க அதை வாட்ச் பண்ணுங்க. Please to continually watch this YouTube channel. ஏனென்றால் எல்லா எபிசோடும் அதுல நாங்க கொடுத்திருக்கிறோம். Why? Because we have given you all the episodes in the channel. எல்லா விதமான ஆலோசனைகள் தொடர்ச்சியா அதுல இருக்கு. And all these counselings are continually posted on the channel. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். It will be very useful for you. இப்பொழுது நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு கடந்து போவோம். Now let us get into the word of God. போன முறை நாம் பார்த்தது ரோமர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். Last week we meditated on Romans chapter 5 verses 9 and 10. கர்த்தருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாய் இருப்பதனால் The secret coming of the Lord is very near. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அவர் வருகையை அதிகமாய் சொல்லுகிறபடினால் In Revelations chapter 22 we see that God speaks more about his coming. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து அவர் வருகையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். In Revelations chapter 22 right from verse 11 he talks about his coming. 11லிருந்து 17 வரை வாசிக்கலாமா? Shall we all read from verse 11 to 17? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, இங்கே நம்ம கவனிச்சு பார்க்கணும். Now we need to listen here. இந்த சுவிசேஷம் வெளியே இருக்கிற நபருக்கு சொல்லல. This gospel is not spoken to people who are outside. இது சபைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். This is spoken to the church. அப்ப அநியாயம் செய்றவங்க இருக்காங்க சபையில. So we see that there are people who do injustice. அசுத்தமா இருக்கிறவங்களும் சபையில இருக்காங்கன்னு தான் அர்த்தம். And it means that there are even people who are unholy. அதே வேளையில பரிசுத்தமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. And at the same time there are people who live a holy life. நீதி செய்றவங்களும் இருக்காங்க. And also there are people who do just. அவர் என்ன சொல்றாரு? இன்னும் பரிசுத்தமாகட்டும். What is God saying? Let him be more holy. நீதியாய் நடக்கிறவன் இன்னும் நீதியாய் நடக்கட்டும். He who is just, let him be even more just. அப்ப இன்னும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? So what is the meaning of even more? மணவாளனை போல அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தத்தில் முன்னேற வேண்டும். We need to progress in holiness like a bridegroom. காரணம் மணவாளன் வரப்போகிறார். The reason is the bridegroom is going to come. அப்ப மணவாளனுக்கு ஏற்ற பரிசுத்தமும் நீதியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். We need to have the holiness and righteousness that suits our bridegroom. அதுதான் 12ஆம் வசனத்துல இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். That is what we see in verse 12. Behold, I am coming soon, and I shall bring my wages and rewards with me to repay and render to each one just what his own actions and his own work merit. அவர் வரப்போகிறபடினால், Since God is going to come to us, உங்களுடைய செய்கைகளை என்னுடைய செய்கைகளை அவர் பார்க்கிறார். He is watching on your and my deeds. நாம பேசுறதோ பிரசங்கம் பண்றதோ இல்ல. Not what we talk or preach. நாம என்ன வாழ்க்கையில செய்றோம்ன்றத அவர் கவனித்து வருகிறார். He keeps watching all the actions of our life. அதற்கு தான் பலன் அவர் கூட வருது. And that is why he brings his reward. அது மாத்திரம் இல்ல, 14ஆம் வசனத்துல Not only that, in verse 14, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். blessed are they that do his commandments. நமக்கு வேதத்தை நல்லா வாசிச்சிருக்கிறோம். We have read the Bible very thoroughly. சிலர் மனப்பாடம் கூட பண்ணியிருக்காங்க. Most of us have memorized it. ஆனா அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவங்கள தான் ஆண்டவர் தேடுறார். But God searches people who walk according to his commandments. படிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? Are you understanding the difference between reading and walking accordingly? இத தான் சரியா புரிஞ்சுக்கணும். This is what you should understand. இந்த புதிய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் நமக்கு கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறதோ, all the commandments written in the New Testament, அது ஒவ்வொரு கட்டளையா நாம பிராக்டிஸ் பண்ணி வாழ்ந்து காட்டணும். we need to practice and walk according to the commandments. இது படிக்கிறது இல்ல. This is not just reading the commandments. படிக்கணும், தியானிக்கணும்,
அதன் பிறகு அதன்படி வாழணும். You need to read, meditate, and then walk accordingly. அப்ப வாழும்போது தான் நம்முடைய கேரக்டர் மாறும். Only when you walk accordingly and practice will your character change. அந்த வார்த்தையான தேவன் நம்மை மாற்றுவார். The word will change you. ஜீவ தண்ணீரான பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார். The river of the Holy Spirit, he will help you. இததான் 17ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. It is written in verse 17. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். He who is thirsty, let him come to me. விருப்பமாயிருக்கிறவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். He who desires, let him get the water of life without cost. இந்த இலவசத்தை கவனிச்சிங்களா? Did you listen this without cost? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் தருகிறார். Even Jesus Christ has given us salvation for free. ஆவியானவரும் இங்கே அவருடைய ஜீவ தண்ணீரை இலவசமா தருகிறார். And even the Holy Spirit gives his water of life without cost. ஏன் இதை இலவசமா தர்றார்? Why is he giving it for free? அந்த ஜீவ தண்ணீர் தான் நம்மள மனவாட்டியாய் மாற்றும். Only the water of life will change us into the bride. அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இருக்கிறது. And that water of life is within us. அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். And that is what is in Romans 5 verse 10. இப்போ அந்த வசனத்துக்குள்ள நாம் போகலாம். Now let us get into the verse. 10ஆம் வசனம். ரோமர் 5:10. Romans 5:10. ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். How much more, having been reconciled, shall we be saved through his life? ஜீவன் என்றாலும் நித்திய ஜீவன் என்றாலும் ஜீவ தண்ணீர் என்றாலும் ஒன்றுதான். Life and eternal life and water of life is all the same. இயேசு என்றாலும் வார்த்தையானவர் என்றாலும் ஒன்றுதான். Jesus and the word is the same. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. And this word is Jesus Christ. இந்த வார்த்தையை பிரிக்க முடியாது. You can never separate it. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. There is life inside this word. அந்த உயிருக்குள்ள வார்த்தையும் இருக்கு, ஆவியானவரும் இருக்கார். And inside the life is the word and the Holy Spirit. அப்ப இந்த வேதத்துல வார்த்தையானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். And so in this Bible we see that word of God and the Holy Spirit of God is there. அதனால தான் இந்த வேதத்தை படித்தவர்கள் வாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். That is why people who ever read it and meditate it, they are saved. எந்த புத்தகமும் இந்த புத்தகத்துக்கு ஈடு இணை கிடையாது. No other book can match this book. காரணம் இது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வசனம், ஜீவ ஆவியானவர் உள்ள இருக்கார். The reason is this Bible is life and the Holy Spirit of God is inside this. அது மாத்திரம் இல்ல, அதே ஜீவன் இப்ப உங்களுடைய ஆவிக்குள்ள இருக்குது. Not only that, that same life is inside your spirit. அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். And that is what you need to understand. அப்போ நம்ம ஆவிக்குள்ள இருக்கிற இந்த இந்த ஜீவனாகிய கிறிஸ்துவும், So life, the Jesus Christ who is in our spirit, இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தையான ஜீவனும், and the word that is the life inside the Bible, இவரும் நாம இணையும் போதுதான் மறுரூபம் உண்டாகும். both when us and him unite together, then we will be transformed. அதற்கு தான் நாம் அவரை தேடி வர வேண்டும். That is why we need to come in search of him. அவரை தேடாம அவர் கூட உட்காராம நாம ரட்சிப்பில் வளர முடியுமா? If you don't search him, if you don't sit with him, will you ever grow in salvation? நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு டைம் இல்லை பாஸ்டர். So many of you say, I don't have any time, pastor. என்னோட ஐடி கம்பெனில எனக்கு 3 ஷிஃப்ட் போட்டு எனக்கு அதிக வேலை கொடுத்துறாங்க There are பாஸ்டர். 3 shifts in my IT company and I'm so busy. நான் நிறைய சம்பாதிச்சு வேணா உங்களுக்கு ஊழியத்துக்கு என்ன சப்போர்ட் பண்றேன் பாஸ்டர். I might earn much and I can help you in your ministry நிறைய with பேருக்கு financial. நான் மிஷனரிமார்களுக்கெல்லாம் நான் வந்து காணிக்கை அனுப்புறேன் I பாஸ்டர். will send offerings to all the missionaries. கர்த்தருக்கு உன் காணிக்கை வேணுமா, நீ வேணுமா? Does God need your money or you? காணிக்கை பரலோகத்துக்கு போகுமா, நீ பரலோகத்துக்கு போகணுமா? Do you need your offering to go to heaven or you need to go to உன் heaven? காணிக்கை பரலோகத்துக்கு போகாது. Your offering will never enter the heaven. அதை விட உன்னைத்தான் கர்த்தர் நேசிக்கிறார். Most importantly, God loves you. அப்ப நீ தான் நேரத்தை ஒதுக்கணும். So only you need to spend time with God. அதுக்கு தான் இன்னைக்கு பாட்டு பாடணும், தேவ சமூகம். And that is what we sang today, God's presence. தேவ சமூகம் என்றால் God's presence means தேவனோடு இணைந்திருக்க ஒரு தனி இடத்தை நீ முதலாவது தேர்வு செய்யணும். a separate place need to be chosen to spend time with God. 24 மணி நேரத்துல நீ 1 மணி நேரமாவது நீங்க கண்டிப்பா ஒதுக்கி தான் ஆகணும். In all the 24 hours you have, at least you need to spend 1 hour for God. வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், வண்டி வாகனம் வாங்கணும்னு தெரியுதே. You know better to go to work and earn and spend time for your family.
இந்த உலகத்தை விட்டு நீ எடுபடுற நாள்ல எதுவுமே உன் கூட வராதுன்னு தெரியுமா? But when you are taken from this world, do you know that nothing is going to come with you? நம்மளை விட பிரயாசப்பட்ட இந்த உலகத்தார் மரித்திருக்கிறார்கள் இந்த கொரோனா வைரஸ்ல. So many of the worldly people have died in this corona. எல்லாத்தையும் டிவியில பாக்குறீங்க தானே? Are you watching all that on the television? அவங்க போகும்போது எதை எடுத்துக்கிட்டு போனாங்க? What have they taken along with them? ஒன்னும் எடுத்து கொண்டு போக முடியாது. You cannot take anything with you. ஏன்னா இந்த உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு நீங்க என்டர் ஆவறீங்க. Because you are entering another world from this world. இந்த உலகம் மாதிரி இன்னொரு பரதேசி இருக்கு. There is another paradise like this world. பாரடைஸ் போல பரலோகமும் இருக்கு. And there is also heaven like the paradise. இங்க இருந்து எதையும் அங்க கொண்டு போக முடியாது. You cannot take anything from here. உன் ஆத்மாவை மட்டும் தான் கொண்டு போக You முடியும். can take only your soul from here. நீ எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும், How many lakhs ever you earn, நீங்க எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும், how much big you are, ஒரு ரூபாவை நீ கொண்டு போக முடியாது. you cannot take even a இது நல்லா நீங்க single புரிஞ்சுக்கணும். paise. You should understand நீங்க this. பெரிய ஞானவானா இருக்கலாம், You might be a big wise man. பெரிய கம்பெனியில நீங்க மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு முதலாளி கூட இருக்கலாம். You can be a big manager in a company or even an owner. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. You should understand one thing today. கர்த்தருடைய ஆவியானவர் தான் பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியில இருந்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். Only the Holy Spirit of God can sanctify you and take you from this world. கிறிஸ்துவானவர் உனக்குள் இருப்பதனால் அவரோட நீ நேரம் செலவு பண்ணலனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. Since Jesus Christ is inside you, if you don't spend time with him, you can never enter heaven. நாம் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக Before going to heaven, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாய் நாம் மாறணும். you need to be transformed like the image of Jesus Christ in this world. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். That is why God has called you. அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். You should know it very well. ரோமர் 8ஆம் அதிகாரம் Romans chapter 8. 29ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். You should read verse 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நல்லா கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? Listen to this verse. For those whom he foreknew, of whom he was aware and loved beforehand, he also destined from the beginning to be molded into the image of his son. கிறிஸ்தவங்க பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு முன்குறிக்கல. God has never chosen them to become big rich men. 40,000 பேருக்கு இருக்கிற சபையை நடத்துறதுக்கு அவர் முன்குறிக்கல. He never called you for leading a church with 40,000 people. அந்த 40,000 பேருக்குள்ள இருக்கிற 40,000 பேரும் கிறிஸ்துவின் சாயலாய் மாறணும். Everybody in that 40,000 should become the image of God. அதுதான் மறுரூபம். And that is transformation. ஆவியில வந்த கர்த்தர் God who entered in your spirit, ஆத்துமாவில கிரியை செய்வார். he will work in your soul. ஆத்துமாவை மறுரூபப்படுத்துகிறவர், The one who transforms your soul. மரணம் வரும்போது உன் சரீரத்தை அவர் சாயலாய் மறுரூபப்படுத்துவார். During your death he will transform முதலாவது it into the image of his son. முதலாவது ரட்சிப்பு இலவசம், நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. The first salvation that you received, it is for free. You need to do nothing for it. இப்பொழுது அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால், Since because now he is within you, அவரோடு நீ சேர்ந்து கிரியை செய்துதான் ஆகணும். it is important that you work along with him. அவரோடு உட்கார நீ நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணும். You definitely need to spend time to sit with him. அவருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்தத்தில் பரிசுத்தமாய் மாறணும். You should definitely listen to his voice and become holy. அவருடைய சத்தம் இந்த வேதத்துல புதிய ஏற்பாட்டில் எழுதி இருக்கு. His voice is written in the New Testament and the Bible. இதுல 1050 கட்டளைகள் இருக்கு. There are 150 commandments and rules in it. அதுதான் அவருடைய சத்தம். And that is his voice. அந்த சத்தத்தை படிக்கணும், உட்காரணும், தியானிக்கணும். You need to sit, read and meditate it. கண்டிப்பா இதற்கு நீங்க அவரோட நேரம் செலவு பண்ணா மட்டுமே முடியும். And this can happen only if you sit and spend time with him. நான் பிஸியா இருக்கிறேன், I'm so busy. வேலைக்கு போனா தான் சாப்பாடு, Only when I go to work will I eat. ஏக்கச்சக்கமான இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு. I have a lot of EMIs to pay. உன்னை யாரு கடன்காரனா மாத்தினார்? Who changed you into a நீ debtor? தேவ சமூகத்தில் இருந்து எனக்கு தேவையா இல்லையா நீ கேட்கல. You never sat in his presence and asked for him if I need it or உன் not. இஷ்டத்துக்கு நீ லோன் வாங்குன, அதனால தான் நீங்க அதை அடைக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்க. You just received all the loans on your own will and now you are running to all repay it. இப்போ பணத்திற்காக ஓடுகிற, Now you are running for money. தேவைக்காக ஓடுகிறாய். Now you are running for your need.
கர்த்தரோட தேவ சமூகத்துல நீ 1 மணி நேரத்தை ஒழுங்கா விட்டிருந்தா If you had spent 1 hour of time with Lord, அவர் சொல்லியிருப்பார் இதை வாங்காதன்னு சொல்லியிருப்பார். He would have definitely told you not to get this. வேற இடத்துல நான் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பார். He would have told you that He will send from some other place. உன்னை உண்டாக்கின தேவனுக்கு உன் வாழ்க்கைக்கு வேண்டிய வழிகளை சொல்ல தெரியாதா? The one who created you, doesn't He know how to lead you? இனிமேலாவது அந்த வாழ்க்கை முறையை மாத்துங்க. At least from now on, please do change your lifestyle. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனோடு நீங்கள் பேச பழக நேரத்தை செலவு பண்ணுங்க. Try to spend some time with the one who lives within you. இதை தொடர்ந்து நாம தியானிக்க போகிறோம். We are going to continue to meditate on this. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். We will all read one verse now. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Corinthians chapter 6 verse 17. நீங்க எல்லாம் உங்க வேதத்தை திறந்து வீட்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். Open all your Bibles and read aloud. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Corinthians chapter 6 verse 17. இதிலே ஒரு உதாரணத்தோடு கர்த்தர் பேசுகிறார். Here we see that God speaks with an example. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். Apostle Paul alerts the church. வேசித்தனம் விபச்சாரம் பண்ண ஒருத்தனை கண்டிக்கிறார். Apostle warns a person who commits adultery, ஆனா அதுல ஒரு உதாரணத்தை வச்சிருக்கார். but he keeps an example in it. நான் வாசிக்கிறேன் பாருங்க. I will read it for you. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:15. Do you not see and know that your bodies are members of Christ, the Messiah? உங்க சரீரம் உங்களுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. You think that your body is yours. உங்க அவயவங்களும் உங்களுதுன்னு நினைக்கிறீங்க. You think all your parts of your body is yours. அங்கதான் தப்பு. And that is wrong there. நீங்க அவருக்கு சொந்தம், உங்க அவயவமும் அவருக்கு சொந்தம். You belong to Him and even your body parts belong to Him. அப்ப அந்த சரீரத்தையும் அவயவத்தை நீ பாதுகாக்க வேண்டியது அவசியம். And so it is very important for you to safeguard your body and your body parts. ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் ரத்தத்தினால் உங்களை வாங்கிட்டாரு. After being saved, He has completely bought you. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களை நீங்க நடத்துறதுக்கு? What rights do you have to lead yourself? இத நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. You should understand this very clearly. அதனால தான் சொல்றாரு உங்க சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று தெரியலையான்னு கேக்குறாரு. That is what he says. Do you not see that your bodies are members of Christ? சபையான நமக்கு தெரியுதா? Church of God, are you knowing it? நிச்சயமா தெரியல. You definitely don't know it. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாத்தையும். You should know this very well. அப்படி கர்த்தருடைய சரீரம் உங்க சரீரமா இருக்கிறதுனால், Since because your body is Christ's body, சபையில் இருக்கிறவன் வேசித்தனம் பண்ணக்கூடாது. the people in the church should not commit adultery. காரணம் இது கர்த்தருடைய சரீரம். Because this body is God's body. வேசியோடு இணையும் போது, When you join with a prostitute, வேசியும் உன் சரீரமும் ஒன்னாயிடுது. your body and the prostitute's body becomes one. அதுதான் 16ஆம் வசனத்துல சொல்றார். That is what is written in verse 16. நல்ல கவனிங்க. Listen to it carefully. வேசியோடு இசைந்து இருக்கிறவன், He who becomes one body with prostitute, அவளுடனே ஒரே சரீரமா மாறிடுறாங்களாம். he becomes one flesh with her. இப்போ கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரம், Now the body which belongs to Christ, அது உன்கிட்ட இருக்கு. it is with you. வேசியோட நீ சேர்றதுனால When you join with the prostitute, அவளோட ஒன்னாயிட்டே நீ. you become one flesh with her. அப்ப இது எவ்வளவு பெரிய பாவம். Just see how big this sin is. அப்போ இசைந்து வேசியோட இருக்கிறியே என்று காட்டுறார். So God shows you that you have become one with a prostitute. அந்த விபச்சார பாவத்தை குறித்து அவர் பெருசா பேசல. He doesn't speak much about the prostitution. ஒரு வேசியோட எந்த அளவுக்கு நீ எஃபெக்டிவா நீங்க இணைஞ்சிருப்ப அப்படின்னு காட்டுறார். He just shows you how close you are with the prostitute. 17ஆம் வசனத்துல And in verse 17, இப்படி தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றார். and he says here with an example, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says, but the person who is united to the Lord becomes one spirit with him. அப்ப அங்க இணைப்பு தான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றார். So we see that Apostle Paul clearly talks about the unification. அப்போ இணைப்பு என்றால் என்ன? தேவனோடு நான் இணைந்திருக்க வேண்டும். So what is unification? It means that we need to be united to the Lord. இப்ப தேவனோடு நான் இணைந்திருக்க அவருக்குன்னு நான் முதல்ல ஒரு இடத்தை ரெடி பண்ணணும். To be united with the Lord, it is important for us to first of all make a space with him. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நல்ல ரெகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். We need to
fix a regular time. இப்போ கிளாஸ்க்கு போகிறோம் 8 மணி நேரம் அங்கே ஸ்கூலில் உட்காரல, Now, when you go to class, are you not spending 8 hours there? 8 மணி நேரம் வாத்தியாரோட நீ உட்கார்றியே. You are sitting with your master for 8 hours. அதனால தான் அவர் சொல்லி கொடுக்குறது உனக்கு புரியுது. And that is why whatever he teaches you, you are understanding it. அதே மாதிரி தான் Just like that. கர்த்தரோடு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இணைஞ்சிருக்கணும். Each and every Christian needs to be united with the Lord. நீ சம்பாதிக்கிற எல்லா பொருள் ஆஸ்தி எல்லாத்தையும் விட Whatever you earn, more than that, நீ அவரோடு இருக்க ஒரு நேரத்தை ஒதுக்கணுன்றது தான் மிகவும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். you need to definitely spend time with the Lord. 40 நாள் மோசே தேவனோடு இருந்தார். Moses was with God for 40 days. நைட் அண்ட் டே இருந்தார். Day and night he was with him. பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வந்தார். He got the commandments from him. கிறிஸ்துவும் அடிக்கடி தேவனோட தனியா இருப்பார். And even Jesus Christ, he spent time along with the Lord. பிதாவோட இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்து தான் பகல்ல ஊழியம் செய்வார். He need to get the instructions from the Lord and do the ministry during the daytime. இப்போ கிறிஸ்துவே அப்படி இருக்கும்போது If Jesus Christ was like that, நாம அதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நாமளும் தேவனோட இருக்கணும். if we follow the same thing, வேலைக்கு போறீங்கன்னா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி டைம் ஒதுக்குங்க. if you are going to work, then you need to spend some time before going to work. வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு நேரத்தை ஒதுக்குங்க. Or you can even spend time after coming from work. Aren't you spending time with your wife? உங்க பிள்ளைகளோட நேரத்தை ஒதுக்கல? Are you spending time with your children? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறீங்க? How much time are you spending with your இது friends? எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவோடு நீ நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். More than all this, you definitely need to spend time with the அப்போ அவரோட இணைந்ததுனால நாம என்னவா மாறுறோம்? ஒரே ஆவியா மாறுறோம். And since because we are united to the Lord, we become one spirit with him. அப்ப இந்த ஆவியோடு நாம இணைஞ்சு இருக்க So as we are in unification with the spirit, அவருடைய சத்தத்தை, கிறிஸ்துவுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். we can hear the voice of Jesus Christ. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல In John chapter 15, 4, 5, 6, 7, 8 வசனத்தை நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. in verses 4, 5, 6, 7 and 8, you can go home and read it. இப்போ எங்களுக்கு வாசிக்க நேரம் இல்ல. We don't have time to read it ஆனா now. 4ஆம் வசனத்தை நான் சொல்றேன். But I'm talking to you about verse 4. என்னில நிலைச்சிருந்தா நானும் உங்களை நிலைச்சிருப்பேன். Remain in me as I also remain in you. இந்த வேதத்தின்படி வாழ்ந்தா நானும் உங்களுக்கு கனி கொடுக்கும்படி செய்வேன். If you live according to this Bible, I will make you bear fruit. இந்த கட்டளைகளை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் வேணும். we need time to read all these commandments. இந்த கட்டளை படி செய்வதற்கு ஆவியானவர் கூட உட்காரணும். You need to sit with the Holy Spirit to walk according to these commandments. ஆவியானவர்களை நடத்துவார். And the Holy Spirit of God will lead you. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வாரம் வந்து மீட்டிங்க்கு முன்னாடி உட்காரணும். Only after practicing all this you should come next week and sit before the television. முதல்ல சொல்லிட்டோம், இது ஒரு செய்தி அல்ல. I've told you in the very beginning, this is just not a message for you. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருடைய பாடசாலை. These are the teachings of the Holy Spirit that can help you change your lives. இது சின்ன சின்ன காரியம் தான். These are small things. நீங்க டைம் ஒதுக்கி பாருங்க. Just spend some time and see. கர்த்தர் உங்களோடு உட்காருவார். God will definitely sit கர்த்தர் with you. உங்களுக்கு பலப்படுத்துவார். God will definitely strengthen you. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். God will definitely teach இந்த you. வாரம் நீங்க உண்மையா போய் உட்கார்ந்து ஒரு நேரத்தை 1 மணி நேரமோ 2 மணி நேரம் செலவு பண்ணுங்க. In this week, you please do go and spend some time 1 or 2 hours for the Lord. அதனால உங்களுக்குள்ள என்ன மாறுதல் நடக்குதுன்னு கண்டுபிடிங்க. And just see what are all the changes that occur in you because of நீங்க யார், உங்களுக்குள்ள ஏன் இந்த தடைகள், நீங்க ஏன் வளரலன்னு ஆவியானவர் காட்டி கொடுப்பார். The Holy Spirit of God will definitely help you find who you are and why all this are not changing. எப்படி நடக்கணும், எந்த வேதத்தை வாசிக்கணும், எந்த அதிகாரத்தை வாசிக்கணும்னு சொல்லி கொடுப்பார். He will also teach you how to read, what to read, and he will help you in reading it. வசனத்தை வாசிக்கும்போது வார்த்தையானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். When you read the Bible word, the God will teach you. ஆவியானவரும் வார்த்தையானவரும் இணைந்து தான் நம்மை மறுரூபப்படுத்துவார். Holy Spirit of God in unity with the word, the God, they will both transform you. இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? Did you understand this இப்படி secret? இருந்தா தான் Only if you are like this, நம் ஆத்துமா தினசரி ரட்சிக்கப்பட முடியும். our soul will be saved each and every day. இப்பொழுது இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. Now you need to practice all this. கர்த்தருடைய ஆவியானுடைய பாடலை பாடி நாம் அவரை ஆராதிக்கலாம். Now we will sing a song of the Holy Spirit and we will worship. நாம் ஆசைவனாலனே ஆமென் நீ வாருமே. My beloved bridegroom, I welcome you. இந்த பாட்டு போன முறை நம்ம பாடி இருக்கோம். This song we have sung the song last week. காரணம் அந்த ஆசை மணவாளன் உன்னோடு இருக்கிறார். The reason is the bridegroom is with you. உனக்குள்ள இருக்கிறார். He is within you. அவரே வரப்போகிறார். And he is going to come again. உன்னை கொண்டு மத்தியாகாயத்துக்கு கொண்டு போக போறார். He is going to take you
to the heavens. சந்தோஷமா? Are you all happy? பாடுறீங்களா? Can you sing with me? டெய்லி பாடுங்க. Sing the song each and ஒவ்வொரு every மணி day. நேரம் பாருங்க. Each and every hour. ஒவ்வொரு you sing the நிமிஷம் song. பாடுங்க. Each and every ஆவியான் minute. உங்களை மறுரூபப்படுத்துவார். Holy Spirit of God will transform you as you sing this. ஆசை மணாளனே ஆமே நீ வாருமே, ஆவி மணாளியும் அழைக்கும் ஓசையே, ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீ ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பாடலாமா மனவாட்டிகளே? பாடுங்க. Shall we all sing, brides of God? Shall we all sing together? ஆசை மணாளனே ஆமே நீ வாருமே, ஆவி மணாளியும் அழைக்கும் ஓசையே, ஆசை மணாளனே ஆமே நீ வாருமே, ஆவி மணாளியும் அழைக்கும் ஓசையே, ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீர் ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பறந்து செல்லுகிறதற்காக தான் இந்த ஊழியம். This ministry is to make you fly. மத்திய ஆகாயத்தில் உன்னை பறக்க வைப்பதற்கு தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை தந்தார். To make you fly in the clouds. God has given this ministry. சபையே இந்த சத்தத்தோடு நீ சேர்ந்து கொள். Church, please to join with this voice. ஊழியரே இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள். Minister of God, listen to this voice. உங்கள் கொடுக்கப்பட்ட மக்களை பறக்க செய்வதுதான் உங்களுடைய வேலை. Your job is to make all your people fly. Amen. சுத்த பிரகாசமா துயரின் நீதியாம் சித்திரத்தை எல்லாம் தேசுடை அணிந்தாள், பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவள், புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள், ஓ வேகம் மாறுமே என் கர்த்தனே நீ ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்ற சபையதோ, குற்றம் குறை கரைகள் இல்லாத சபையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Church without blemish. சபையே நீ குற்றம் இல்லாதவளா? God expects you கரை இல்லாதவளா? to be blemished. கரை இல்லாதவளாய் மாறி இருக்கிறாயா? Have you become sinless? கர்த்தர் வர போகிறார். God is going to come. ஆயத்தப்படு. Please do. அவருடைய வருகையை கோட்டை விடாதே. Do not be left alone. எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே, பொற்பரன் இயேசுவை கண்டு களிக்கவே, எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே, பொற்பரன் இயேசுவை கண்டு களிக்கவே, ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. மத்திய ஆகாயத்துக்கு பரிசுத்த ஆவியால் மறுரூபமாகியே திரியேக தேவனை சேவிக்க நித்தியமாய், பரிசுத்த ஆவியால் மறுரூபமாகியே திரியேக தேவனை சேவிக்க நித்தியமாய், ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீ ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பரிசுத்த ஆவியானவர் தான் உம்மை மறுரூபமாற்ற முடியும். Only Holy Spirit of God can transform you. பரிசுத்த ஆவியானவருக்கு நீ நேரம் கொடுத்து வாழ்ந்து நேரத்தை ஒதுக்கினால்தான் கர்த்தருனை உயர்த்த முடியும். Only if you spend time with the Holy Spirit of God will God bless you. உன்னுடைய எல்லா தேவைகளை விட பரிசுத்த ஆவியானவரோடு நீ இருந்து கற்று வாழ்வதுதான் மிக முக்கியம். More than all your needs, it is important for you to sit with the Holy Spirit of God and learn things. இந்த சத்தியத்துக்கு நான் இருப்பேன், நான் நேரத்தை ஒதுக்குவேன்னு நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? இன்னைக்கு Are you all surrendering to this voice? உங்களை இந்த சத்தத்துக்கு கான்சிக்ரேட் பண்றீங்களா? Are you consecrating you to this voice? என் குடும்பமும் என்னுடைய எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு தான் சொல்ல முடியுமா? Can you all say that me and my family is for the Holy Spirit of God? கிறிஸ்துவுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பம், என் வேலை, என் தொழில்
எல்லாத்தையும் நான் கான்செக்ரேட் பண்றேன் சொல்ல முடியுமா? Can you say that I'm consecrating my family? இப்படி work and அர்ப்பணிக்கிறவர்களை everything for கர்த்தர் Jesus Christ? ஆசீர்வதிக்கிறார். And whoever surrenders to the Lord, God will bless you. கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். Whoever says that Jesus Christ is my everything, God loves you so much. நீங்க அவருக்கு தேவை, God needs you அவர் உங்களுக்கு தேவை. and you need him. ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய முடியாது. You cannot separate from each other. யாராலும் நம்ம பிரிக்க முடியாது. Nobody can separate. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் நம்மை பிரிக்க முடியும்? Nobody can separate us from the love of God. கிறிஸ்துவின் சிலுவை போல் யார் அன்பு கொண்டு நம்மை நேசிக்க முடியும்? Who can ever love you like யாருமே அவரை போல நம்ம நேசிக்க முடியாது. No one can love like our Jesus Christ. சிலுவையில் கர்த்தர் சிந்தின இரத்தத்தை போல யாரும் நமக்கு சிந்த முடியாது. No one can shed his blood just like Jesus did on the சபையே, cross. கிறிஸ்துவின் அன்புக்கு வா. Church of God, come to the Lord. இயேசுவின் இரத்தத்தை தியானிக்க வா. Come to meditate the blood of Jesus Christ. அவர் வரப்போகிறார். He is going to come back. ஆயத்தமாக எச்சரிக்கையாயிரு. Be cautious and be prepared. உலகத்தை விரும்பாதே. Do not keep your love on this world. கர்த்தரை நேசி. Love God. எப்படி நேசிக்கணும்னு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். Holy Spirit of God will teach you அவரோட how to நேரத்தை love. ஒதுக்கு. Spend time with him. அவரோட அமர்ந்திரு. Sit with him. கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். God will teach இதை you. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறப் போகிறது. Whoever listens to this, your life is going to be changed. இதை நடப்பிக்கிற ஒவ்வொரு சபையும் உயர்த்தப்பட போகிறது. And whichever church listens and walks accordingly, the church is going to இதை rise up. ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கை மாறப் போகிறது. Each and every minister of God who teaches this to your கிறிஸ்து church, ஆசீர்வதிப்பாராக. God is going to change you. ஆவியானவர் ஆசீர்வதிப்பாராக. Holy Spirit of God is going to bless you. பிதாவானவர் அகமகிழ்ந்து களி கூறுகிறார். Father, the God rejoices in you. நம்மை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். Let us all surrender ourselves கர்த்தர் to உங்களை the Lord. ஆசீர்வதிப்பார். May God bless you. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். May God lead you. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். May God guide you. அவரோட உட்காருங்க, Sit with him. பேசுங்க, Talk with him. அவர் சொல்ற மாதிரி நடங்க. And walk according அவர் to what சத்தத்தை he கேளுங்க. says. Listen to his voice. அதுதான் அவருக்கு பிரியம். That is what God loves. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. God bless you. மீண்டும் சந்திப்போம். God bless you. His Grace Music International Media Production presents Word and Worship by Jesus Christ Coming Soon Ministries on Adisayam TV. Being a reputed music director in South Indian cinema, Brother Mahakumar was touched by the love of God and he accepted Jesus Christ as his Lord and Savior. He gave up his career and started to serve his calling through JCCS Ministries. Obey the word of God and repent. Jesus Christ is coming soon. Be Prepared and Prepare Others is the TV program conducted by Brother Mahakumar in Tamil language, which is also translated in English on Adisayam TV. Every Wednesdays from 7:30 to 8:30 p.m. Don't miss it. To contact us, call 98411-80885, 9962850502. Jesus Christ is coming soon. God bless you.